நீங்கள் கேட்கும் பிரசங்கம் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு சக்தி வாய்ந்த நோக்கத்தை கொண்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? 1 தீமோத்தேயு 1:5 இல் பவுல் தீமோத்தேயுவிடம் தூய இதயம், நல்ல மனசாட்சி மற்றும் உண்மையான விசுவாசத்திலிருந்து வரும் அன்புதான் குறிக்கோள் என்று கூறுகிறார். மேலும் விசுவாசத்தை வளர்க்கும் உள்ளடக்கத்திற்கு குழு சேரவும். இதை ஆராய்வோம். பிரசங்கங்கள் இந்த மூன்றையும் நம்மில் வளர்க்க வேண்டும். முதலாவதாக, ஒரு தூய இதயம் கடவுளை மிக உயர்ந்த அளவில் நேசிக்கவும் மற்றவர்களை நிபந்தனையின்றி நேசிக்கவும் உதவுகிறது. இரண்டாவதாக, ஒரு நல்ல மனசாட்சி நம்மை பாவம் மற்றும் கோபம் அல்லது பொறாமை போன்ற விஷயங்களுக்கு உணர்திறன் மிக்கதாக ஆக்குகிறது. மூன்றாவதாக, உண்மையான விசுவாசம் என்பது நம் சொந்த பலத்தை நம்பாமல் இறைவனை முழுமையாக நம்புவதாகும். இந்த இலக்குகளை அடைய உதவும் பிரசங்கங்களை தேடுவோம். நமது ஊழியர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையுடன் கடவுளுடைய வார்த்தையை வழங்க ஜெபியுங்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுடனான உங்கள் நடைப்பயணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருங்கள்.